ஸோ எதுக்காக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம வரோம்? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆச்சு. லைன் பை லைனாக ஒவ்வொன்றா வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ எந்த லைனை முதல்ல கொடுத்தோமோ அது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும், எந்த லைனை ரெண்டாவது கொடுக்குறோமோ அது ரெண்டாவது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் ஆர் சீக்வென்ஷியல் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து லைன் பை லைனாக வந்து ரன் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம இதுதான் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு புது கான்செப்ட்க்கு போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி தான் இது இருக்குல்ல, எதுக்கு அதுக்கு போகணும், இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஓகேயா? ஸோ நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்குது. ரியல் வேர்ல்டில் இருக்கிறது எல்லாமே என்டிட்டிஸாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இந்த காருக்குன்னு சொல்லிட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 4 வீல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏர் பேக் வந்து ஒரு 5 இருக்கும், இதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீட் என்ன, இந்த மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைலேஜ் என்ன, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸாக வந்து இருக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் அதால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதை பிஹேவியர்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர். காரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஆக்சிலேட்டர் அமுக்குனா முன்னாடி போகணும், அப்புறம் ரிவர்ஸ் வரணும், பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பிஹேவியர்ஸ் வந்து இந்த காருக்கு இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டில் இருக்க எல்லா நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் இது ரெண்டையும் வந்து வச்சுருக்கு. ஸோ இதை நம்மளால் அந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கை வச்சு நம்மளால் குரூப் பண்ணி ஒரு என்டிட்டியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண முடியலை. ஸோ இப்போ இதே நம்ம ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணணும்னா மூவ் ஃப்ரண்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், மூவ் பேக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வச்சுக்கலாம். வேரியபிள்ஸ் இருக்குது, அந்த வேரியபிளில் வந்து அதோட மைலேஜ் என்ன, டாப் ஸ்பீடுன்னு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தனியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கார் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொரு காருக்கு திரும்ப டாப் ஸ்பீட் 1, டாப் ஸ்பீட் 2 இந்த மாதிரியாக பேர் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே டைப் ஆஃப் ஆப்ஜெக்டில் நிறைய காப்பீஸ் இருக்கும் இல்லையா? கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று தான், ஆனால் நிறைய கார் வந்து இருக்கும். கார்னாலே இப்படி தான் இருக்குங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பிஹேவியர் நீங்கள் சொன்னாலும் ஒவ்வொரு காருக்கும் நீங்கள் இதே மாதிரி 4 வேரியபிள் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் 4 மெத்தடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து எழுத வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் இது நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணால் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ கார். ஸோ இப்போ இந்த காரில் நான் சொன்னேன் 4 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எத்தனை வீல்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து நான் வந்து சும்மா 4 அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் இதோட மைலேஜ் என்ன? ஸோ மைலேஜ் வந்து 20.9 அப்படின்னு சொல்லிட்டு km/h அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சாரி, km/h இல்லை, km/L. இதுக்கப்புறம் வந்து அது எத்தனை ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் இது வந்து சும்மா 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த காரால் என்ன பண்ண முடியுங்கிறதெல்லாம் வந்து நம்ம பிஹேவியர்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். car.py. ஓகே. ஸோ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம வரோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸாக வந்து டிக்ளேர் பண்ணுறோம்னு பார்த்தோம். ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனுங்கனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து கார் இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதே மாதிரி நான் பேக்வேர்டுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஓகேயா? இது வந்து மூவ் பேக்வேர்ட், கார் இஸ் மூவிங், இந்த இடத்துல நான் பேக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ இதெல்லாம் இந்த காரோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதெல்லாம் இந்த காரோட பிஹேவியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ கார்னால் இதெல்லாம் இருக்கணும்னு தெரியும். இப்போ இன்னொரு கார் வேணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி அந்த இன்னொரு காருக்கு இது எல்லாத்தையும் நான் திரும்ப டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த காரில் வந்து ஸ்டெப்னியோட சேர்த்து 5 வீல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதோட மைலேஜ் வந்து 25ன்னு வச்சுக்கலாம். இதில் ஏர் பேக் வந்து 6 ஏர் பேக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து அதே வேரியபிள் வச்சா அதே இதை டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து நான் 1,
திரும்ப மைலேஜ் ஆஃப் கார் 1, திரும்ப ஏர் பேக் ஆஃப் கார் 1 இப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். நாங்கள் இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பேரையும் மாற்றுறேன். அப்படின்னா தான் எனக்கு 2 காரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை கார் வேணுமோ எல்லாத்துக்கும் இது திரும்ப திரும்ப நான் ரீடிக்ளேர் பண்ணி இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா? அண்ட் இது கார் 1 ஓடுது, இது கார் 2 ஓடுதுனால செப்பரேட்டும் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நம்ம நார்மல் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு கான்செப்டை ப்ரோக்ராம் பண்ணுறப்போ வர பிரச்சனை. ஒரே கோடை நம்ம திரும்ப திரும்ப டைப் பண்ணுற மாதிரி வருது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வச்சு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, ஒரு என்டிட்டி, ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு என்டிட்டி இருக்குன்னா, நம்ம அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனாலஜி வச்சு இதை பார்ப்போம். ஓகேயா? நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் வந்து அட்மிஷன் வாங்கிறதுக்கு போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேயா? அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஓகேயா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எம்டியாக இருக்கும். அதில் யாரோட பேர் எதுவுமே ஃபில்லாக இருக்காது. என்னெல்லாம் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வேணுங்கிறது மட்டும் அதில் இருக்கும். பக்கத்தில் கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகே? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஜெராக்ஸ் எடுத்து நேம்னு கேட்டிருக்கிறதுல உங்கள் பேர் எழுதுவீங்க, ஏஜ்னு கேட்டிருக்கிறதுல உங்கள் ஏஜ் எழுதுவீங்க, அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கப்ப உங்களோட வீட்டு அட்ரஸை வந்து எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. இப்போ இது உங்கள் ஃப்ரெண்டு வந்து இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு அவங்களோட பேர், அவங்களோட ஏஜ், அவங்களோட அட்ரஸ் இது எல்லாத்தையும் அவங்க ஃபில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம இந்த ஒரிஜினலாக நம்ம காலேஜ் கிட்ட இருக்க அந்த இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட்டு. அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்குறப்பவும் அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு காப்பி எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருவோம். அந்த காப்பியில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணோம். ஓகேயா? ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொருத்தங்க கேட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு காப்பி எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காலேஜ் கிட்ட ஒரு ஆக்சுவல் ஃபார்ம் இருக்குது இல்லையா? அதில் தான் ஜெராக்ஸ் எடுத்து தராங்க. அந்த ஆக்சுவல் ஃபார்ம் தான் நம்மளோட டெம்ப்ளேட். அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும், அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த டெம்ப்ளேட்டில் இருக்குது. அதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளோட டெம்ப்ளேட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கார்னால் இதெல்லாம் இருக்கணும், மைலேஜ் இருக்கணும், நம்பர் ஆஃப் வீல்ஸ் இருக்கணும், நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் இருக்கணும், அதே மாதிரி மூவ் ஃபார்வர்ட்னு ஒரு மெத்தட் இருக்கணும், மூவ் பேக்வேர்ட்னு ஒரு மெத்தட் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட்டை முதல்ல க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டெம்ப்ளேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கார் வேணும்னா மொதல் காருக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு காப்பி க்ரியேட் பண்ணுறோம். அந்த இடத்துல ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம். இந்த காப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இதோட ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே? இதே மாதிரி இன்னொரு கார் வேணும்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த டெம்ப்ளேட்டில் இருக்க எல்லாமே இங்கேயும் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இன்ஸ்டன்ஸில் பண்ணிக்கலாம். இது உங்களோட செப்பரேட் காப்பி. ஸோ இது கார் 1க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி காப்பி இருக்குது. இதில் கார் 1ஓட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி கார் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கார் 2க்கான காப்பி. ஸோ அதில் அந்த காரோட டீட்டெயில்ஸ், மைலேஜ் எல்லாத்தையும் அந்த இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுல நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிளாக் ஆஃப் கோடாக மாற்றுறோம். அதை தான் நம்ம கிளாஸ், ஒரே டெம்ப்ளேட்டாக வச்சுருக்கோம், அதை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம புது டெர்மினாலஜிஸாக 2 வந்து படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் கிளாஸ் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஓகே? என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு காப்பி. அந்த காப்பியில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அதாவது அந்த இன்ஸ்டன்ஸில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை ஃபில் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு கிளாஸ்க்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ், எத்தனை காப்பி வேணால் எடுத்துக்கலாம்.
ஓகேயா? ஸோ அந்த காப்பீஸ் எல்லாத்துக்கும் பேர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேயா? ஸோ கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இப்போ நம்ம பைத்தானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ரெப்ளிகேஷன் ஆஃப் கோட் வராமல் எப்படி தடுக்கலாம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கான சின்டாக்ஸை சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு வச்சுக்கிட்டு இந்த கிளாஸ்க்கான பேரை வைக்கணும். நான் இந்த கிளாஸ்க்கான பேரை கார் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்கு பேர் வந்து கார். ஓகே, இப்போ வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். அண்ட் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ், மைலேஜ், ஏர் பேக் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு நான் இங்கே சொல்லிவிட்டு இதில் ஏதாவது ஒரு டிஃபால்ட் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூ நான் இப்போ 0ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி மைலேஜ் வந்து எனக்கு 0.0. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறதும் எனக்கு 0. இதெல்லாம் சும்மா டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், 2 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் இப்படி இருக்குது. ஓகேவா? அண்ட் மூவ் பேக்வர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் எனக்கு வேரியபிள்ஸ் இருக்குது அண்ட் அது ரிலேட்டடாக உள்ள ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் தான் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆக்சுவல் டேட்டாவை ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னோடய கார் பேர் கார்1. ஸோ கார்1 இஸ் ஈக்குவல் டு இந்த கிளாஸை வந்து நான் இப்படி கூப்பிட்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். இங்கே தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஓகேயா? அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சாரி. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்ஷியேஷன். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அதனால அதுக்கு பேர் இன்ஸ்டான்ஷியேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்1 டாட் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்1ஓட வீல்ஸ் எத்தனைன்னு பிரிண்ட் ஆகும். இந்த டாட் அப்படிங்கிறது இந்த காரோட இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த காரோட இந்த மைலேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு காருக்கும் வேறு வேறு வீல்ஸ், வேறு வேறு மைலேஜ், வேறு வேறு ஏர் பேக்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் வீல்ஸை பிரிண்ட் பண்ணுன்னா அதுக்கு தெரியாது எந்த காரோட வீல்ஸ் அப்படின்னு டவுட் வருது இல்லையா? ஸோ அதனால் கார்1 டாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி கார்1 டாட் மைலேஜ் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மேலே இருக்க கோடு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை இந்த கார் அப்படிங்கிற இந்த கிளாஸ் ரெண்டாவதாங்கிறது தான். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா 0 and 0.0ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அதை தான் இங்கே வேல்யூஸாக சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து நான் 10, மைலேஜ் வந்து ஒரு 20ன்னு போடுறேன். இப்போ இதை ரன் பண்ணிப்பார். இங்கே பார்த்தீங்களா நம்ம இந்த கிளாஸில் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு இன்னொரு கார் வேணும்னா இங்கே பண்ண அதே ப்ராசஸ் தான், திரும்ப ஒரு இன்ஸ்டான்ஷியேஷன் பண்ணணும், இன்னொரு காப்பி க்ரியேட் பண்ணணும். ஸோ கார்2 இஸ் ஈக்குவல் டு கார் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இதில் பிரிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், கார்2 டாட் நம்பர் ஆஃப் வீல்ஸ், அப்புறம் பிரிண்ட் கார்2 டாட் நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் இல்லை மைலேஜ் எப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா 10, 20 திரும்ப 10, 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்குமே நம்ம டிஃபால்ட் வேல்யூவாக 10 தான் செட் பண்ணியிருக்கோம், அதனால் இது இருக்குது. பட் ஆனால் இது நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அதை எப்படி மாற்றணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் அண்ட் என்னென்னலாம் பிஹேவியர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ இது எல்லாத்தையும் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிளாஸ்க்கு உள்ளே இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, இது வந்து மெம்பர் வேரியபிள், இது வந்து மெம்பர் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ்க்கு உள்ளே இருக்கிற வேரியபிளுக்கு பேர் மெம்பர் வேரியபிள் அண்ட் கிளாஸ்க்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்க்கு பேர் மெம்பர் மெத்தட்ஸ் ஆர் மெத்தட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த car2ஓட மைலேஜை வந்து 25ன்னு மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா car2 டாட் மைலேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன 25 வேணும். ஸோ 25.0 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நான் print அப்படின்னு போட்டுட்டு car2 டாட் மைலேஜ் car2 டாட் மைலேஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணலாம், இதை பண்ணுறதுக்கு அப்புறமும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கிறேன், மைலேஜ் அப்படின்னு போட்டு ஒரு கமாவை போட்டுக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோன்னா நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ இது 20ன்னு இருந்துச்சு, இப்போ 25ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த car2ஓட மைலேஜ் மாறி இருக்குது, இதனால் car1க்கு மைலேஜ் மாறி இருக்காது. இப்போ நான் இந்த இடத்துல இதை காப்பி பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நான் மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு மைலேஜ் மட்டும்தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, சாரி. ஸோ இப்போ car1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட மைலேஜை பிரிண்ட் பண்ணுறோம். திரும்ப car2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதோட மைலேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் car2ஓட மைலேஜை மட்டும் மாற்றுறோம், திரும்ப car2ஓட மைலேஜ் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ car2 மாறினால car1 மாறி இருக்காது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக car1 20.0 இருக்குது. ஓகே, அடுத்து car2ஓட மைலேஜ் வந்து 20.0 இனிஷியலாக இருந்துச்சு, நம்ம அதை 25 மாற்றிட்டோம். ஆனால் car1க்கு இன்னும் 20 தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த car2ஓட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றுறதுனால car1 அஃபெக்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை தான் இந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ் மைலேஜ் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணோம், ஆனால் அது ஒவ்வொரு காருக்கும் தானாகவே வந்து ஒரு காப்பி கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பெரிய கோடி இப்படி அடிக்காமல் இதே மாதிரி எத்தனை கார் வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ car3 இஸ் ஈக்குவல் டு கார் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொரு கார் கிரியேட் ஆகும். இதே மாதிரி எத்தனை கார் வேணால் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு காப்பீஸ் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை மாற்றுறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறதை பற்றி நம்ம ஒன்றும் பார்க்கல இல்லையா? ஸோ அதுவும் இதே மாதிரி car3 டாட் நம்ம மூவ் ஃபார்வர்ட் இந்த மாதிரி தான் போடுவோம். ஓகே, ஆனால் இது போடுறப்ப நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். இந்த இடத்துல SELF அப்புறம் இதே மாதிரி இங்கேயும் SELFன்னு கொடுக்கணும். ஓகே, செல்ஃப் அப்படின்னு ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து கொடுக்கணும். இது ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுதுங்கிறத காமிக்கிறதுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ஏன் கொடுக்கணும், இதுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே லேட்டர் பாயிண்டில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இதை ரன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, கார் இஸ் மூவிங் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல் தான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம், எப்பவும் போல் தான் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு உள்ளே பண்ணுறோம். ஓகே, அண்ட் இன்னொன்று இந்த மெத்தட் கொடுத்தீங்கன்னா அது உள்ள செல்ஃப் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரிய வரும். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நம்மளோட பிஹேவியர் இருக்கிற ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்டை நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் கான்செப்டாக வந்து பண்ணுறதா தான் இப்படி பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் இருக்குது. ஸோ அதே இதை நம்ம திரும்ப திரும்ப அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்னு எழுதி வச்சு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் ஒரு காப்பியாக இருக்குது, அதில் என்ன டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் பேசிக்காக கிளாஸ்னால் என்ன, கிளாஸில் என்னெல்லாம் இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், அதில் மெம்பர் வேரியபிள்ஸ், மெம்பர் மெத்தட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எப்படி ஒரு மெம்பர் வேரியபிளோட வேல்யூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எப்படி அதை பிரிண்ட் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி ஒரு மெம்பர் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணலாம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்காக
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எதுக்கு வந்தோம், எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், அண்ட் எப்படி அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த கான்செப்டை வச்சு இந்த குவிஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது: கஸ்டமர் நேம், பேலன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ உங்களோட ஜாப் என்ன அப்படின்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் இந்த 3 வேல்யூஸ்க்கும் உங்களோட வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ கஸ்டமர் நேம்க்கு உங்கள் நேம், பேங்க் பேலன்ஸ்க்கு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு ரேண்டமான நம்பர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த குவிஸ்க்கு பண்ணணும்.